ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதன்கிழமை. அது இல்லாம ஆடி பூரம் வேற இல்லையா? எங்க ஊர்ல கங்கை அம்மனுக்கு வந்து பால் குடம் எடுக்கிறது இன்னைக்கு. அதனால காலையிலே எல்லா வேலையுமே முடிஞ்சுது. பால் குடம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலே பூஜை பண்ணிட்டு போய் காப்பு கட்டிட்டு வந்து பால் குடம் எடுக்கலான்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து கங்கை அம்மனுக்கு 2வது வருஷம் பால் குடம் எடுக்கிற. சொந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இது 2வது வருஷம். இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பூரமும் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 அதே டைம்ல வந்து பால் குடமும் எடுக்கணும். அதனால ரெண்டுமே ஒரே டைம்லன்றதால எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏதாவது ஒண்ணு வந்து மிஸ் பண்ணாதான் ஒண்ணு செய்யணும் போல இருந்தது. கடகடன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பால் குடம் எடுக்கிறது, காப்பு கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பால் குடம் எடுத்துட்டு போயிருந்தேன். பால் குடம் எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு வந்து போயிருந்தேன். பக்கத்துலன்றதால அங்க போய் பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் குடம் எடுத்துட்டு போயிருந்தோம். வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க பெருமாள் கோயில்ல வந்து முடிஞ்சது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருந்தேன். ரெண்டுமே ஒரே டைம்ன்றதால ரொம்ப கஷ்டமா போச்சு. அங்கேயும் இங்கேயுமா தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சுலோச்சனா சிஸ்டரோட பொண்ணு வைஷ்ணவிக்கு வந்து பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வைஷ்ணவி. எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.